திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கார் மரத்தில் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவத்தின் காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலா இணைப்பில். பாலா, உங்களது விவரம். நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன், காங்கேயம் அருகே கார் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜானகி. அவர் ஈரோடு மாவட்டம் அரசலூர் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். அவரது கணவர் ராஜா மற்றும் மூத்த மகள் ஹேமி நேத்ரா மற்றும் இளைய மகள் மௌனஸ்ரீ, இவர்கள் 4 பேரும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர்களது சொந்த ஊரான கேரள மாநிலம் கோழிக்கோடுக்கு சென்றுள்ளனர். அங்கு தங்கிவிட்டு மீண்டும் நேற்று மாலை அங்கிருந்து புறப்பட்டு ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை காங்கேயம் அருகே நத்தக்கடையூர் அருகே வந்து கொண்டிருக்கும் போது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதாக முதல் கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது. இதில் கார் மரத்தில் மோதியது சம்பவ இடத்திலேயே ராஜா, ஜானகி மற்றும் மூத்த மகள் ஹேமி நேத்ரா ஆகியோர் பலியாகியுள்ளனர். மேலும் அவர்களது இளைய மகளான மௌனஸ்ரீ அவர் மிகவும் படுகாயம் அடைந்துள்ளார். மேலும் அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொண்ட போதிலும் தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். தற்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கார் விபத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோபாலகிருஷ்ணன். மேலும் இந்த விபத்து தொடர்பான காங்கேயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஒரு புறம் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலா.